தற்போதைய அண்மை செய்தி. கடலூர் மாவட்டத்தில் உள்ள ஆட்சி அலுவலகத்துக்கு மக்கள் குறைதீர்வு கூட்டத்திற்கு ஆயுதங்களுடன் வந்த நபர்களால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். வாழை வெட்டும் பணி முடித்து நேரடியாக ஆட்சி அலுவலகம் வந்ததால் கத்தி இருந்ததாக விசாரணையில் தகவலும் வெளியாகியுள்ளது. கடலூர் மாவட்டத்தில் உள்ள ஆட்சி அலுவலகத்தில் ஆயுதங்களுடன் வந்த நபர்களால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் விவேக். வணக்கம் விவேக், விவரங்களை சொல்லுங்க. வணக்கம் ஆனந்தி. கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஒவ்வொரு திங்கட்கிழமை அன்று மக்கள் குறைதீர்ப்பு கூட்டம் நடைபெறுவது வழக்கம். அதன்படி பொதுமக்கள் தங்களது கோரிக்கைகளை நிறைவேற்றவில்லை என பல்வேறு ஆதங்கங்கள்ல பெட்ரோல், மண்ணெண்ணெய் போன்ற பொருட்களை எடுத்துக்கொள்ள வருவதற்கு முன்பாகவே அவர்களை காவல்துறையினர், அதே போல பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவர் அவர்களை அலுவலகம், அதாவது ஆட்சியர் அலுவலக நுழைவாயிலை தடுத்து பின்னர் சோதனை நடத்திய பின்புதான் அவர்கள் உள்ளே அனுமதிக்கப்படுவர். இந்த சூழ்நிலையில போலீசார் இன்றைக்கு அந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் குறைகேட்பு கூட்டத்திற்காக வந்த ஒரு காரை போலீசார் தடுத்து நிறுத்தி சோதனை செய்த போது அதுல பயங்கர ஆயுதங்கள் இருந்தது. இதனை அடுத்து போலீசார் அவருடன் விசாரணை மேற்கொண்டனர். அந்த நபர் யாருன்னு பாத்தீங்கன்னா கங்குலிக்குப்பம் பகுதியை சார்ந்த திருநாவுக்கரசு என்பவர் அந்த கார்ல வந்திருக்கிறார். ஏன் இந்த ஆயுதங்கள் இருப்பது குறித்து போலீசார் கேட்ட பொழுது விவசாய நிலத்துல பணியில் இருந்ததாகவும் அங்கிருந்து நேரடியாக மனு அளிக்க மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வந்த பொழுது அந்த ஆயுதங்கள் காரில் வைக்கப்பட்டிருந்ததாக அவர் தெரிவித்துள்ளார். தொடர்ந்து இதனை அடுத்து காவல்துறையினர் அவர்களை அருகில் இருக்கக்கூடிய காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இருப்பினும் அந்த மரங்களை வெட்டி விவசாய பணியில் இருந்த போது இந்த பணி முடிந்துதான் இந்த கத்திகள் காரில் எடுத்து வந்ததாக அவர் தெரிவித்திருந்தார். இருப்பினும் தொடர்ந்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஆனந்தி, விவரங்களுக்கு நன்றி விவேக்.